புதல்வன் கார்த்திகேயன் விடுவிக்கப்படுவான். ஆகையால் அனைவரும் இந்த யாகத்தில் பங்கு பெற்றாக வேண்டும். இந்த யாகம் முழுமை பெற வேண்டிக் கொள்ள வேண்டும். தாங்கள் கவலைப்படாதீர்கள் தாயே, அனைத்துமே நலமாக முடியும். மகாதேவா, அந்த சம்பவம் நெருங்கிவிட்டது. அதன் வேதனை மற்றும் துன்பத்தை தேவி பார்வதியால் தாங்கிக் கொள்ள இயலாது. அதன் தீய விளைவுகளை இந்த பிரபஞ்சம் நிச்சயம் அனுபவித்தே ஆக வேண்டும். கவலை கொள்ள வேண்டாம் நாராயணா. மகாகாளி உலகை ஆள்பவள். ஒரு தாயின் மிகப்பெரிய சக்தி என்பது அவளின் குழந்தையே ஆகும். அதை நன்கறிவேன். இப்பரீட்சை கௌரிக்கு சுலபம் அல்ல. எனினும் நான் நம்பிக்கை கொண்டுள்ளேன். இச்சங்கடத்திலிருந்து அவள் நிச்சயம் வெளிவந்து விடுவாள். தாயே, இந்த யாகத்தை நடத்தப்போவது யார்? தாங்கள் இங்கு வந்ததற்கு மிகவும் நன்றி. இறுதியாக என் நோக்கம் நிறைவேறிவிட்டது. மகாதேவர் கைலாயத்தை விட்டு கிளம்பிவிட்டார். என் பழிவாங்கும் நடவடிக்கை நிறைவேறப் போகிறது. மகாகாளி, மகாகாளி, மகாகாளி. அவரை வரவேற்கச் செல்கிறேன். மகாசுரன் ரூருவின் புதல்வன் துர்கமாசுரன் தனது தந்தையின் மரணத்திற்கு நிச்சயமாக பழிவாங்குவார். தாங்கள் ஒன்றை மட்டும் நன்றாக அறிவீர்கள் சனத்குமார். துர்கமாசுரனுக்கு எந்த வழியும் தடையல்ல. அவன் எங்கும் நுழைவான். இந்த யாகத்தை நடத்தி தந்ததற்கு நாங்கள் உங்களிடம் ஒரே ஒரு தட்சணையை கேட்கின்றோம். மகாதேவரை அழியுங்கள். மகாதேவா, இந்த நொடியிலிருந்து தாங்கள் என் வாயிற்காவலனாக பணியாற்ற வேண்டும். துர்கமாசுரா! மீண்டும் பாதம் பதிப்பதை மட்டும் என்னால் ஏற்றுக்கொள்ள இயலாது. மகாதேவா, நாடி வருபவர்களுக்கு தாங்கள் சங்கரன் ஆவீர்கள். என் சந்தேகத்தை போக்க எப்பொழுதும் தயாராக உள்ளீர்கள். என்னுடைய கணவர் இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருந்தாலும் என் பெண்மைக்கு உறுதுணையாக உள்ளார். உண்மையில் என்னுடைய சக்தி இந்த சிவன்தான் மகாதேவா. நாம் இணைந்திருந்தாலும் இல்லை என்றாலும் எப்பொழுதுமே இந்த சக்தியானவள் தனது சிவனை நினைத்து கொண்டே இருப்பாள். என்னவாயிற்று மகாதேவா? தாங்கள் ஏன் புன்னகைக்கிறீர்கள்? அதை என்னால் உணர முடிகிறது கௌரி. இது எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது. கடினமான சங்கடங்கள் பல ஏற்பட்டாலும் நாம் இருவரும் இணைந்து அதற்கு தீர்வை நிச்சயம் கண்டறிவோம் கௌரி. நிச்சயமாக.
இன்று இந்த விழாவில் என் 3 குமாரர்களுமே உள்ளனர். எனது இன்னொரு மகனான அந்தகனின் மறுவருகையை முன்னிட்டு நான் ஒரு யாகத்திற்கு ஏற்பாடு செய்கிறேன். நாம் இந்த யாகத்தை முழுமுதற் கடவுள் கணபதியை வேண்டி ஆரம்பிக்கலாம். விநாயகா, உன்னுடைய சகோதரன் அந்தகனுக்காக நடைபெறும் இந்த யாகத்தில் நீ மோதகத்தை கூட பெற்றுக்கொள்ளாமல் பங்கு கொள்ள வேண்டும். இது மோதகம் சம்பந்தப்பட்டதால் என்னால் வாக்களிக்க இயலாது. ஆனால் நான் நிச்சயமாக முயற்சி செய்வேன். மகனே நந்தி, தாயே, தாயே, அமைதியாக இரு தாரகாசுரா. இது அமைதியாக இருப்பதற்கான நேரம் அல்ல, இது கொண்டாட்டத்திற்கான நேரமாகும். பார், சக்தி இல்லாமல் சிவன் சவமானதை பார். பெண் அபலையாகத்தான் இருந்தாள். அபலையாகவே இருக்கிறாள், அபலையாகத்தான் இருப்பாள். இது எப்படி சாத்தியமாயிற்று? நான் தான் தாயின் அனைத்து சக்திகளையும் எனது யாகத்தில் சமர்ப்பித்து விட்டேனே. அதனால் அவரால் மகா காளியாக மீண்டும் ஆகவே முடியாது. ஆனால் பிறகு எப்படி? பிரபஞ்சத்தில் எக்கணம் சங்கடம் விளைந்தாலும் அது 2 செயல்களை தொடர்புடையது. ஒன்று படைப்பு, மற்றொன்று அழிவு. எதிரெதிரே நின்று பிரபஞ்சத்தை சமநிலைப்படுத்த உதவுகின்றது. நீ உலகை ஆள்பவள், படைப்பவள். நான் அழிவின் சக்தியாவேன். நம்முடைய சக்திகள் ஒன்றாக இணையும் பொழுது இப்பிரபஞ்சத்தில் எத்தகைய தீய சக்திகள் விளைந்தாலும் சமநிலை என்பது என்றும் நிலைத்திருக்கும். ஆனால் அதற்கு இந்த தவம் தடங்கலின்றி பூரணமாக நிறைவு பெறுதல் அவசியம். மீண்டும் ஒருமுறை நீ புரியும் இத்தவமானது உன் தாயன்பை சோதிக்கப் போகின்றது.